நல்லவை கேட்போம். நமது சேனலில் இன்றைய தினம் நரநாராயண அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வோம். சம்சாரார்ணவமக்ஞானாம் விஷயாக்ராந்த சேதசாம் விஷ்ணுபோதம் வினா நான்யதி கிஞ்சிதஸ்தி பராயணம். சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சமுத்திரத்தில் சிற்றின்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான முதலைகளால் பீடிக்கப்பட்டதான நமக்கு இதிலேருந்து கரையேறுவதற்கு விஷ்ணு அப்படிங்கிறதான ஒரு ஓடம், அந்த படகு, அதை பிடித்து கொண்டால்தான் கரையேற முடியும். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ கலியுக தர்மத்தை பார்த்தோம். இந்த கலி தர்மத்திலேருந்து நாம் மீள்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக எம்பெருமானதான் நாம் பிடிச்சிக்கணும். அவனுடைய திருநாமத்தை சொல்லணும். எம்பெருமானுடைய திருநாமந்தான் நம்மளை காப்பாற்றும். அதையும் அவனுடைய திருநாமங்கள் கணக்கில்லாமல் இருக்கின்றன. அதில் பாவத்தை போக்கக்கூடிய திருநாமம் எது அப்படின்னா ஸ்ரீஹரி அப்படிங்கிற. ஹரிங்கிறதான அக்ஷரத்வயம், ஹரிரித் அக்ஷரத்வயம். ஹரிஹி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாபங்கள்லாம் போகணும். ஹரிர் ஹரதி பாப்பானி. இந்த ஹரிஹி அப்படிங்கிற சப்தமானது நம்ம பாபங்களெல்லாம் போக்குறது. அந்த ஹரி அப்படிங்கிற திருநாமத்தில் எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கு. சர்வரத்னமயோ மேருஹு சர்வாச்சரியமயம் நபஹா சர்வதீர்த்தமயி கங்கா சர்வதேவமயோ ஹரிஹி. எல்லா ரத்னங்களுக்கும் இருப்பிடமானது எதுனா மேரு பர்வதம். எல்லாவற்றிலும் ஆச்சரியமானது எதுனா ஆகாசம், நபா. எல்லா தீர்த்தங்களிலும் உயர்ந்தது எதுனா கங்கா, கங்கை நதி. அதே மாதிரி சர்வ தெய்வமயோ ஹரிஹி. ஹரிஹின்னு சொன்னா எல்லா தெய்வங்களின் இருப்பிடம். அப்படிப்பட்டதான ஹரிநாமத்தை சொல்லணும், அவனுடைய திருநாமங்களை சொல்லணும். அப்பதான் கலியிலிருந்து தப்பிக்கலாம். எப்ப சொல்லணும்? உத்திஷ்டம் சிந்தய ஹரிம் பிரஜம் சிந்தய கேசவம் புஞ்சன் சிந்தய கோவிந்தம் ஸ்வபன்சிந்தய மாதவம். தூங்கி எழுந்திருக்கும் போது ஹரிஹி ஹரிஹின்னு சொல்லணும் 7 தடவை. நடக்கும்போது கேசவான்னு சொல்லணும். சாப்பிடும் பொழுது கோவிந்தான்னு சொல்லணும். படுக்கும்போது மாதவான்னு சொல்லணும். இப்படி அவனுடைய திருநாமங்களை சொல்லிட்டு வந்தா கலியினுடைய கொடுமையானது நம்மை ஒன்றும் பண்ணாது. அப்படி பகவான் நம்மளே ரட்சிக்கிறான், கலியிலிருந்து ரட்சிக்கிறான். அவன் திருநாமமே ரட்சிக்கிறது. பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா லோகக்ஷேமத்துக்காக எல்லாரையும் காப்பாத்தனம், ரட்சிக்கணும். சர்வ ரக்ஷகன் அப்படின்னு பேர் எம்பெருமானுக்கு. அவன் நித்திரையில இருக்கும் பொழுது, உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது எம்பெருமான் உறங்குவானா அப்படின்னு கேட்டா உறங்குவான் போல் யோகு செய்யும் எம்பெருமான். யோகத்தில் இருப்பான். எம்பெருமான் தூங்க மாட்டான். அவன் உறங்கினான்னா நமக்கு ஏது ரட்சணம் கிடைக்காது. அதனால பகவான் யோகத்தில் இருப்பான். இப்ப லோகத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் என்ன பண்றான்? பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்றான். யார் தபஸ் பண்ணாலும் நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு கவலைப்படக்கூடியவன் இந்திரன். அதனால பகவான் இப்படி பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கானே, இதனால தம்முடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி அப்சரஸ்திரிகளெல்லாம் பத்ரிகாசிரமத்துக்கு அனுப்புறான் இந்திரன். ரம்பா, திலோத்தமா, குண்டா, கிருதாச்சி, லலிதா, அவனி, உம்லோச்சி, இப்படி எல்லா அப்சரஸ்திரிகளையும் அனுப்புறான். அந்த அப்சரஸ்திரிகள் எப்போதும்
யார் தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அவளிடத்துல வந்து ஆடி பாடி அவளை சந்தோஷப்படுத்தி அந்த தபஸ்லேருந்து கலைச்சி தம் பக்கம் இழுத்து அந்த தபஸை பண்ண விடாமல் நிறுத்திடுவாள். அந்த மாதிரி எம்பெருமான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பத்ரிகாசிரமத்தில். எல்லா ஸ்திரிகளை வந்து ஆடிண்டு பாடின்னு இருக்கா. எம்பெருமான் எப்படி தபஸ் பண்றார், எப்படிப்பட்டவர்? அத நாராயணோ தைரிய காம்பீரிய ஔதாரிய மானசா உருத்பாதயாமாச தாம் வரோர்வலாம் ததா. உடனே எம்பெருமான் என்ன பண்ணார்? தன்னுடைய தொடையிலேருந்து ஒரு அழகான பெண்ணை, ஒரு ஸ்திரிய, அப்சர ஸ்திரிய உண்டு பண்ணி அவ முன்னால கொண்டு போய் நிறுத்தினார். எம்பெருமானுடைய தொடை ஊரு பிரதேசத்திலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அந்த ஸ்திரீ அந்த அப்சர ஸ்திரீகளை காட்டிலும் ரொம்ப அழகா இருந்தாலும், அதனால அந்த அப்சர ஸ்திரீகள், இந்திரனால் அனுப்பப்பட்ட அப்சர ஸ்திரீகள் எல்லாருமே வெக்கப்பட்டு நேரா போய் இந்திரன் இடத்துல சொல்றார், இந்த மாதிரி நாங்கள் தோத்து போயிட்டோம், எங்களை காட்டிலும் அழகான அந்த ஸ்திரீ இருக்கால், அது எம்பெருமானுடைய அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவருடைய தொடையிலிருந்து உண்டானவள் அப்படின்னு சொல்றார். இதை சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார். ஸ்திரீ ரத்னம் அப்படிங்கிறார். ஸ்திரீ ரத்ன காரணம் உபாத்த. இதை வந்து திருதீய வர்ணம் தைத்திரேந்திர வீரசயனம் தைதோபதானம். அடையவருக்கு மையனான அந்த எம்பெருமான் இடத்துல எம்பெருமானே உம்முடைய தொடையிலிருந்து இந்த ஊர்வசி அப்படிங்கிறான பெண்ணானவள் தோன்றினாலே அப்சர ஸ்திரீ அப்படிங்கிற. ஊர்வசி நாம கல்யாணி பவிஷ்யதி ததோப்சராகா அப்படின்னு. இப்படி பத்ரிகாசிரமத்துல நரநாராயண அவதாரம் எம்பெருமான் பண்ணினான். அந்த நரநாராயண அவதாரம் தர்ம தேவதனுடைய புத்திரனாக அவதரித்தார் எம்பெருமான் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. சுவாமி தேசிகன் மூலமந்திர அதிகாரத்துல சாதிக்கிறார். இப்படி பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் நரநாராயணன் நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் க்ஷேமங்களையும் கொடுக்கட்டும். அதாவது தர்மத்துல ரெண்டு, ஒன்று பிரவர்த்தி தர்மம், இன்னொன்று நிவிற்த்தி தர்மம். பிரவர்த்தி தர்மமானது சம்சார ஹேது, சம்சாரத்தை கொடுக்கும். நிவிற்த்தி தர்மமானது மோட்சத்தை கொடுக்கும். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான நிவிற்த்தி தர்மத்தில் நம்ம அந்த கர்மாக்களை பண்ணும்படியாக நியமித்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான அந்த நரநாராயணன், அவனை வணங்குகிறேன், அவன் நமக்கு நல்லது பண்ணட்டுங்கிற சுவாமி தேசிகன். கல்யாணம் ஆவகுது கார்த்தயுகம் ஸ்வதர்மம் பிரக்யாபயன் பிரணிகிதேஷு நராதிகேஷு ஆத்யம் கமப்யதிகதோ ரதமஷ்டசக்கரம் பந்து சதாம் பத்ரிகாசிரமதாபசோனஹ. பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான எம்பெருமான் பிரணிகிதேஷு நராதிகேஷு, நரன் நாரதர் முதலானவர்களிடத்துல கவனமாக கேட்கக்கூடியதான கார்த்தயுகம் கிருதயுக சம்பந்தம் உள்ளதான ஸ்வதர்மம், தன்னுடைய தர்மம் நிவிற்த்தி தர்மத்தை பிரக்யாபயன்னே உபதேசத்தினால வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதான அஷ்டசக்கரம், 8 சக்கரங்களை உடையதான ஆத்யன் முதலா ரொம்ப விலட்சணமான ரதத்தை உடைய அதிகத அடைந்திருக்கக்கூடியதான சதாம் பந்துகு பெரியவா, அதாவது நமக்கு ஹிதத்தை சொல்லக்கூடிய தகப்பன் போல இருக்கக்கூடியவா. பத்ரிகாசிரம தாபசா, பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான நாராயணன் என்ற ரிஷி, அவர் எம்பெருமான் நமக்கு மோட்சம் வரை உள்ளதான அந்த நிவிற்த்தி கர்மாக்களை பண்ணும்படியான அந்த தர்மத்தை ஆவகது கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்.
இப்படி நரநாராயண அவதாரம் தர்ம தேவதனுடைய புத்திரனாக எம்பெருமான் அவதரித்து நமக்கு மோட்சம் அப்படிங்கிறான அந்த புருஷார்த்தத்தை கொடுக்கறதுக்காக அனுகிரகம் பண்றதுக்காகவே எம்பெருமான் தபஸ் பண்ணின்றிருக்கான் பத்ரிகாசிரமத்திலே அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது.